உபாகமம் 31வது அதிகாரம் 6வது வசனம். நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். வாழ்வில் பயம், திகில், கலக்கம், போராட்டம் என்பன போன்ற காரணங்களால் மனிதர்களின் மனம் சோர்ந்து போய்விடுகிறது. கர்த்தர் மோசேயை கொண்டு இஸ்ரவேல் புத்திரரை வனாந்தரத்தின் வழியாக நடத்தினார். அவர் அவர்களை செங்கடலின் முன் நிறுத்தினார். எகிப்திய மன்னனும் அவனது படைகளும் இஸ்ரவேல் புத்திரரை நெருங்கின போது அவர்கள் கலங்கினார்கள். மோசே அவர்களை நோக்கி திடமனதாயிருங்கள் என்று சொன்னார். தேவன் செங்கடலை பிரித்து அவர்களை அக்கரையில் கொண்டு போய் சேர்த்தார். மோசேக்கு பிறகு யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை தேவன் கொடுக்கும் தேசத்திற்கு அழைத்து கொண்டு போனான். அப்போது தேவன் யோசுவாவை பார்த்து, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகுமிடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். மத்தேயு 14வது அதிகாரம் 25லிருந்து 27 வசனங்கள் வரை. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடே பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். ஆண்டவராகிய இயேசு உங்களோடு இருந்தால் அவர் உங்கள் பயம், கலக்கம், திகில் யாவையும் நீக்கி உங்களோடு இருந்து உங்களை கடைசி வரை காத்திடுவார். இன்றே இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர் உங்கள் துணையாய் என்றென்றும் இருப்பார். ஜெபம். இயேசுவே, நீர் என்னோடு எப்போதும் இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன். ஆமேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.